சார், இன்னைக்கு தியாகி சங்கரலிங்கனாருடைய 136வது பிறந்த நாள். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே வாழ்த்து தெரிவிச்ச மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லையே. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் விருதுநகரில் பிறந்தவர். காந்தி அவர்களுடன் தண்டி யாத்திரைகளெல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு தியாகி. தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை நடந்த அதுக்கு சிறை சென்றவர். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நாடார் பள்ளிக்கு, அதாவது சத்திரிய வித்தியாசால பெண்கள் பள்ளிக்கு எழுதி கொடுத்தவர். இப்படி ஒரு பெருமை இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக 79 நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்து உயிர் நீத்த ஒரு தலைவர். அவருடைய தியாகத்தினால்தான் சென்னை மாகாணத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் முதல்ல தமிழ்நாடுங்கிற பேர் 1961 சூட்டப்பட்டது. பிறகு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களால் தமிழ்நாடு பெயர் சூட்டப்பட்டுச்சு. இது வரலாறு. ஆனால் தியாகி சங்கரலிங்கனாருக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அதே ஆந்திர மாநிலம் தனியாக பிரிக்க வேண்டும், தெலுங்கர்களுக்கு என்று தனியாக பிரிக்க வேண்டும் சொல்லி ஸ்ரீ பொட்டு ராமுலு என்பவர் 54 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். இன்னைக்கு ஆந்திராவில் போய் பாத்தீங்கன்னா அவருக்கு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேரில் மாவட்டம் இருக்கிறது. அவர் பேரில் பேருந்து போக்குவரத்து கழகம் இருக்கிறது. ஆனா சங்கரலிங்கனார் பேர்ல தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஐயா அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த ஆட்சி அவங்க முடியறதுக்குள்ளேயே 50க்கும் மேற்பட்ட இடத்துல கருணாநிதி அவர்களுக்கு முழு உருவ சிலை தமிழ்நாடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கு. கருணாநிதி அவர்கள் செய்த சாதனை என்ன? சங்கரலிங்கனாருடைய உயிர் தியாகம் என்ன? ஒரு கொள்கைக்காக, ஒரு லட்சியத்திற்காக 79 நாள்னா அவர் எந்த அளவுக்கு வேதனை இருப்பாரோ. அந்த அவரு இறந்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எல்லாம் பாக்குறோம். அவ்வளோ எலும்பும் தோலுமோ அவ்வளோ இருக்காரு. அவர் கொண்ட லட்சியத்திற்காக தன் உயிர் போகுன்னு தெரிஞ்சு கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தன் இன்னுயிரை நீத்திருக்கிறார். அவருக்கு இந்த தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், திராவிட மாடல் அரசு ஒன்றும் செய்யல. விருதுநகர்ல அவருக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுத்தது முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். ஸ்ரீலிபுத்தூர்களுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கிட்டதுங்க 2011 வைக்கிறாங்க. தமிழ் அமைப்புகள், நாடார் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் தியாகி சங்கரலிங்கனாருடைய பெயரை, புகழை காப்பாற்றும் விதமாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் பெயர் சூட்ட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்குது. முழு உருவச்சிலை சென்னையில வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளா இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு ஒண்ணும் செய்யல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தமிழ்நாடு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாட வேண்டியது நவம்பர் 1ஆம் தேதி. ஆனா இவர்கள் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஏமாற்று அரசியலை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, தமிழர்கள் அமைப்பு, நாங்க அந்த தமிழ் அமைப்பு, இந்த தமிழ் அமைப்பு, நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்லக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேற யாரும் கிண்டி காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐயா சங்கரலிங்கனார் திருவுருவ சிலைக்கு நினைவு நாளுக்கு கூட மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வர்றதில்ல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான வேதனையான விஷயம். சங்கரலிங்கனார் போன்று நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ் இன வெறியோடு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வேற ஒரு சாதியை சேர்ந்த யாராவது இந்த மாதிரி இறந்திருந்தா தமிழ்நாடு சட்டசபைக்கு அவங்க பேர் தான் சூட்டப்பட்டிருக்கும். அவர் நாடார் என்பதனாலும் நாடார்கள் யாரும் பெரிய அளவுல ஆர்கனைஸ் ஆகி அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறது கிடையாது. இதனால அரசு கண்டுக்கிறது இல்லை. அதாவது இப்ப உள்ள அரசு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதி, அந்த சாதியில் தோன்றிய ஒரு தலைவர், அவரை அந்த சாதி மக்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, அது எப்படி எல்லாம் ஓட்டா மாறும். அப்படி ஓட்டா மாறினால் அரசியல்வாதிகள் அவங்க தியாகியோடைய தியாகத்தை போட்டுறாங்க. அது ஓட்டா மாறாது. அவங்க ஜாதிக்காரங்களே ஒரு 5 பேர் 10 பேர் வந்தா மாலை போடுறாங்க. இதை புத்திரமேஷ் போன்ற ஒரு சில பேர் தான் போடுறாங்க. அப்படின்னா பெருசா மரியாதை இல்லாம போயிருது. இது சங்கரலிங்கனார் விஷயத்துல. மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் சிலையை நேத்து முதல்வர் அவர்கள் தாளமுத்து நடராஜன் மாளிகை முன்னாடி திறந்திருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1938 இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 87-88 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்றாங்க? செலவழிக்கிறாங்க. ஆனால் ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட கருணாநிதி அவர்களுக்கு
அது சொல்ல போனா அவங்கெல்லாம் அவரே அவருடைய புஸ்தகத்தில் எழுதுனா சொல்றாங்க, நாங்களாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ட்ரெயின்ல ஏறி வந்தேன் அப்படின்னு சொல்லிலாம் எழுதலாம் சொல்றாங்க. இன்னைக்கு ஆசிய பணக்கார பட்டியல அவங்க குடும்பம் எல்லாரும் இருக்காங்க. தியாகம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடத்துல சிலை. தமிழ் மொழிக்காக சிறையில அடி வாங்கி வயிற்று வலினால் இறந்து போன ஐயா நடராஜன் அவர்களுக்கும் ஐயா தாளமுத்து அவர்களுக்கும் அரைவரவு சிலை வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? 88 ஆண்டுகள். இது எதுக்கு சொல்றோம்னா, ஒரு தியாகத்தை செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்க்காமல், அவர்களுடைய சாதி பின்னணியை பார்க்காமல், அவர்களுடைய மொழி பின்னணியை பார்க்காமல், அவர்களுடைய இன பின்னணியை பார்க்காமல், அவர்கள் செய்த தியாகத்தை போற்ற வேண்டும், அவர்களுக்கு உரிய தியாகத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லா மக்களும் சேர்ந்து சொன்னால் மட்டும்தான் தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற தியாகிகளை அவர்களுடைய தியாகங்கள் போன்ற ஒரு இடத்துல நினைவு தூண்கள் அமைக்கப்படும். எதுக்காக கருணாநிதிக்கு இந்த இடத்துல செலவிக்காங்க? கருணாநிதியை தமிழக மக்கள் மறந்து விடுவார்கள், கருணாநிதி யாருன்றது தமிழக இளைஞர்களுக்கு தெரியாம போயிருக்கிறதுக்காக வைக்காங்க. அப்போ தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக உயிரிழந்த சங்கரலிங்கனாரா இருக்கும், தாளமுத்து நடராஜன் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் முழு உருவ சிலை வச்சு எப்பவுமே பெருமைப்படுத்திருக்கணும்ல. இதை இவர்கள் செய்வதில்லை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். இதுல இந்த தமிழர் அமைப்புகள் சொல்லிக்கிட்டு போலி அமைப்புகள் நிறைய இருக்கான். தமிழர் அமைப்புன்னு வச்சுக்கிடுவான், அவன் யாரா இருப்பான்? தெலுங்குனா இருப்பான். அந்த மாதிரிதான் பல்வேறு போலி தமிழ் அமைப்புகள் தமிழர் அமைப்பு என்ற பெயர்ல செயல்பட்டு வருது. ஒரு கொள்கைக்காக உயிரை நீத்த ஒருவருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ ஒரு விழா எடுக்க கூட முடியாத தமிழர் அமைப்புகள் தமிழ்நாட்டில் தேவையா? அது போன்ற அமைப்புகளை பற்றி தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ் சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா? கவலையை விடுங்க. உடனே yachtpro24.com இல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.